विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्। तेजो वृषो जितिधरः सर्वतत्सभृताम्बरः प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः. 94வது ஸ்லோகம். பகவானுடைய திவ்யமான நாமக்கள்ல தராதரஹா வரைக்கும் பார்த்தோம். எல்லா விதமான பூமியே தரிக்கிறவர், அதனால அவருக்கு தராதரஹான்னு பேர் பார்த்தோம். வேதங்களே ஏனத்யவ் ருக்ரா பிருத்திவீச்ச திருடா, யாருனால இந்த பூமியானது திருடமாக இருக்கோ அவரை போற்றணும். அப்படி தராதராக மலைகளை எல்லாம் தரிக்கக்கூடியவராக பூமியை தாங்கக்கூடியவராக இருக்கிறவர் பரமாத்மா. வரஹ அவதாரத்தை சகல பூமண்டலத்தையும் 14 லோகங்களையும் தன்னுடைய ஒரு கொம்புனாயே தூக்கி வச்சார்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த தராதரானவரம் தேஜோ விருஷா, பூமியை தான் தண்டின்னு இருக்காரா இல்ல மற்ற பூதங்களுக்கு சகாயம் பண்ணுகிறாரா அப்படின்னு வரும்பொழுது மற்ற பூதங்களும் அவரால் தான் எல்லா காரியமும் செய்து கொள்கிறது அப்படின்னா. இப்ப மழை இருக்கு, ஜலம் இருக்கு, அது எங்க இருந்து வருது? மழை பெஞ்சதுனால. நதிகள்னு நம்ம பாக்கிறோம், இந்த நதிகள்லாம் எங்கிருந்து வருது? மலையினுடைய உச்சியில மழை பெஞ்சதுமே அது கீழே விழுந்து அப்படி பிரவகிக்கிறது. அந்த நதிகள் மழை வந்தானே வரும். மழைக்கு எப்படி வரும்? மழை அவரால் தான் வரும். அதனாலதான் தேஜோ உருஷா. தேஜகான ஜலம்னு அர்த்தம், தேஜகான நெருப்புன்னு அர்த்தம் அப்படின்றதுனால பார்த்தோம். தேஜ சப்தத்துக்கு நல்ல ஜலம்னு கூட அர்த்தம் உண்டு. ஆகையால் தேஜோ உருஷா, ஜலத்தை எப்பொழுதும் சூரிய ரூபமாக வருஷித்துக் கொண்டிருக்கார். அதனால்தான் அவருக்கு தேஜோ உருஷம்னு பேர். சூரியன்னு நம்ம சொல்லிருக்கோம், சூரிய மண்டலத்துக்குள்ள அவர் தான் இருக்கார். தேயசரா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. ஏன் சவித்ரு மண்டல மத்தியவர்த்தின்னு சொல்லிட்டு இருக்க அவரை அப்படின்னா, சூரியன் தான் எல்லா விதமான சக்திகளுக்கும் இருப்பிடம். சோலார் பவர்னு இப்ப மாடான சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அன்னைக்கே வர்கோ தேவசிய தீமஹி அப்படின்னு சகல பிரபஞ்சத்தையும் உண்டு பண்ணக்கூடியதான தெய்வம் அவர் சூரிய மண்டல ரூபமா இருந்திருக்கார் அப்படின்னு. சகல சக்திகளும் புஞ்சமாக ஒரு இடத்துல சேர்ந்திருக்கு. அதோட மட்டுமல்ல, நம்ம பண்ணக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்கள் எல்லாமே அங்கே அமைஞ்சிருக்கு. எந்தெந்த வேதத்துல எந்தெந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கேளோ அது சூரியனுடைய ஒவ்வொரு திக்கிலையும். ருக்வேதத்துல கர்மா பண்ணேன்னா ருக்வேதமான கர்மா அதனுடைய பலம் சூரிய மண்டலத்துல இருக்கு. இது எப்படின்னா, நீங்க கர்மா பண்ணினா கர்மா அது எழுதிண்டு அதுக்கப்புறம் எவ்வளவு பலமா அப்படி இல்லை. தங்க சீட்டு எல்லாம் கட்டுறோம் பாருல, ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் ஏதோ கட்டுறேன். ஒரு வருஷம் ஆனப்புறம் நீங்க பார்த்தீங்களேனால் அது வாங்கின அமௌண்ட் எவ்வளோ அதை விட 2 மடங்கு தங்க விலை ஜாஸ்தியா யாருக்கு லாபம். ஆனாலும் நம்ம ஜனங்கள் கட்டிட்டு இருக்கோம். இருக்கட்டும், அது வேற விவகாரம். ஏன்னா அதுவும் முடியாதுங்கிற அபிப்பிராயத்தை தான் அவர் கட்டிட்டு இருக்கார். ஆனா அப்படி பண்றது இல்லையா பகவான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? என்னைக்கு நீங்க கர்மாவை பண்ணிடணும் அன்னைக்கே அந்த கர்மாவை பலமாக மாத்தி அந்த பலத்தை அங்க வச்சிருக்க. சோ கர்மா மட்டும் அங்க இல்ல, கர்ம பலமானது அங்க இருக்கு. அதனால்தான் பாம்சுல பாதக்கால் சாதாரண மனுஷால ஆரம்பிச்சு எல்லாருமே அந்த சூரியனை நமஸ்காரம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருந்தாங்க கிராமத்துல இருந்தது. அதுலயும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஒரு விசேஷமான தினம். காலம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் துராஜனாத். சரீர ஆரோக்கியம் வேணுமையினால் சூரியனை வழிபடணும். சரீர ஆரோக்கியம் மட்டும் இல்ல, ஸ்தூல சரீரம் மட்டும் இல்ல, மனசு சௌக்கியமா இருக்கிறதுனாலும்
இந்த புத்தி வேலை செய்யணுமே ஆனால் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி அந்த சூரிய பகவான் என்ன பண்ணிட்டு இருக்க, தனக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் மகாவிஷ்ணுனுடைய ஒரு சக்தியினால எங்கெங்க இருக்கக்கூடிய ஜலங்கள்லாம் தன்னை ஒன்னா சேர்த்து வச்சு அதை மழையா கொட்டுறார். அது மழையா கொட்டுறதுன்னு என்ன கொஞ்சமா நெஞ்சமா இல்ல, தான் எங்கெங்கே ஜலத்தை குடிச்சாரோ அதெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கொடுக்கிறார். சஹஸ்ர குண உத்ரட்டம் ஆதத்தேஹி ரசம் ரவிஹி. ரகும்சத்துல 1000 மடங்காக உங்களுக்கு வருஷத்தை கொட்டணுங்கிறதுக்காகத்தான் அங்கெங்கே தெருவிலையும் இங்கெங்கே இருக்கக்கூடிய ஜலத்துல சூரியன் குடிக்கிறார் அப்படிங்கிற. அது மாதிரி ஜலத்தை வர்ஷிக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு, தேஜோ உருஷா, தேஜஸை வர்ஷிக்கிறார். தேஜஸ்ல இருந்து ஜலம் வருது, ஜலத்துல இருந்து தேஜஸ் வருது. ஜலத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, ஜலத்துக்குள்ள நெருப்பு எங்க இருக்கு, அழைக்கப்படாதான்னு கேட்கக்கூடாது. அபிந்தனம் தேஜா, இந்த மின்னல்லாம் வருது, ரெண்டு மேகங்கள் ஒன்னோட ஒண்ணு உரசுட்டு மின்னல் வருது. அந்த மின்னல் எப்படி வந்திருக்கு, அபிந்தனம், ஜலம்தான் அதுக்கு இந்தனம், எரிபொருள், அதனாலதான் உண்டாயிருக்கு. ஜலத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, நெருப்புக்குள்ள ஜலம் இருக்கு. அப்படி ரெண்டு பதார்த்தங்களும் நமக்கு உபயோகப்படுகிறது. அப்படி தேஜோ பிறகு தியுதிதரா, தியுதிம் அங்ககதாம் காந்திம் தாரயன். சரீரமே அவருக்கு ஒரு அழகான ஒரு ஸ்வரூபம். அவருடைய சரீரம் தேவதேகக்கு கூட விஸ்மயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சரீரம் இருக்கு. இது சாதாரணமாக என்னோட பார்த்தோம் தெரியுது அப்படி. ஆனா அந்த சரீரத்தினுடைய பக்குவம் என்ன, அந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அங்கமும் அழகாக மஞ்சிருக்கு. அதை பார்த்ததுமே மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கணும் என கூடியதான எண்ணம் உண்டாகும். அதான் தியுதிதரான்னு பேர். அப்படின்னா எத்தனை தரம் பார்த்தாலும் போருங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு காந்தி, ஒரு அட்ராக்ஷன், அதுக்கு தியுதின்னு பேர். அப்படிப்பட்டமான தியுதிதரன், அதனால பரமாத்மாவுக்கு அந்த பேர். இது என்ன கொடுக்கறது, மனுஷியாளுக்கு அவரை பார்க்கணுங்கிற எண்ணம், பார்த்த பிறகு போருங்கிற எண்ணம் இல்லாமல் மறுபடியும் அதுலயே ரசிச்சு சுவைத்து இருக்கணும். அதனால இவனுடைய மனசு ஒரு தடவை உங்களுடைய மனசுல பரமாத்மா தோணின பிறகு மறுபடியும் மற்ற விஷயங்களை எங்கேயும் பரமாத்மா உங்க மனசு போகாது. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க மனசை ஆகர்ஷணம் பண்ணிட்டார். ஆகர்ஷணம் பண்றதுனால நமக்கு என்னாச்சு, லௌகிக விஷயத்துக்கு மறுபடியும் போகாது. லௌகிக விஷயத்துக்கு போறதுனாலதான் மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான துன்பங்கள் எல்லாம். பராண்டு காணியம்பூ தஸ்மாத் பரங் பஷ்யதி அந்தராத்மன். மனுஷால் எல்லாரும் அவருடைய புலன்களை கொண்டு புலன்கள்னால வெளி விஷயத்தில் தான் போயிட்டே இருக்கா. வெளியில இருக்கிற சத்தம், வெளியில இருக்க உருவம், ஒரே இருக்கா கொடுக்கதான சொல்லி அதை அனுபவிக்கணும், அனுபவிக்கணும் எனக்கூடியதான ஆசையினால அது பின்னாலேயே போயிட்டு இருக்கா. அதனால நகமா சுகம் இல்லை. அந்த சுகம் வந்தாலும் அது சாஸ்வதமான சுகமாக இல்லை, அவனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. சுகம் மாதிரி காணப்படுறதே தவிர நிஜமான சுகம் இல்லை. ஆகையால் அப்படி இருக்கிறவனுக்கு நிஜமான சாஸ்வதமான ஒரு சுகத்தை காட்டி அதுலயே இவனை நிறுத்தி வெளியில போக விடாம பண்றது. அதனாலதான் அவருக்கு தியுதிதரஹான்னு பேர். இந்த தியுதிதரஹாங்கிற ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமோ, மறுபடியும் நம்ம மனசை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மீறி கையும் கலையும் கட்டி போட்டுடலாம். டாக்டர்கிட்ட போனேன்னா ஒண்ணும் முடியல, இங்கேயும் இங்கேயும் கீரிட்டு இருக்காரு, கோமா ஸ்டைல இருக்கிற கையும் காலம் கட்டி போட்டுருக்காரு. ஏன்டா விவகாரம் அனாவசியமா எங்கெங்க ஆட்டிட்டு இருக்காரு சார், இல்லை பிடிங்கி வச்சுட்டு இருக்காரு. மனசை கட்ட முடியுமா டாக்டர்? அது கட்டுப்பட்டு முடிச்சாருன்னு அவரும் கவலைப்படுறாருன்னு ஏன் அலைகிறாரு பையாடா? விவகாரம் என்ன, மனசை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா விவகாரம் என்ன, கையும் காலையும் கட்டி விடலாம். அதே போல நாங்க கண்ணை தெரியாம மூடிக்கலாம், மற்றவர்களை முடியாது. ஆகையால் அந்த மனசை நிறுத்துறதுக்கு ஒரு வழி என்ன, சாயுஜ்யம்தான். ஆகையால் தியுதிதரா. பிறகு சர்வ சஸ்திரபிருத்தாம் வரஹா, கடைசியில சர்வ பிரகரணாயுதா அப்படின்னு ஒரு நாமாவை சொல்ல போறோம். அதே போல சர்வ சஸ்திரபிருத்தாம் வரஹா, எல்லா விதமான ஆயுதங்களை தரிக்கிறவருக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமானவர். இது ஆயுதம்னு என்னது நமக்கு அப்பப்ப சந்தேகம் வருது. தேவதைகள்லாம் கையில கத்தைகளாலாம் வச்சுட்டு இருக்கா, சூலம் இதெல்லாம், சக்கரம் இதெல்லாம் எதுக்கு சார்? நாம தான் பக்தாளான அவர்கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்ப கத்தி, சூலம், சக்கரம் இதெல்லாம் எதற்கு நமக்கு நிலையம் பயப்படுத்துறார் அப்படின்னு வரலாம். அதோட இல்ல ஸ்தோத்திரம், நமோ பகவதே ருத்ராயா நமஸ்தே ருத்ரமன்ய பவதோ தைஷவே நம. ஏ ருத்ரரே, அவருடைய விலுக்கு நமஸ்காரம், அவருடைய அம்புக்கு நமஸ்காரம்.
ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கேள், அவெல்லாம் ஏன் இந்த ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, பகவானுடைய காரியமானது ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு என்ன, சாதுக்களை காப்பாற்றுவதா இருக்காது. ரெண்டாவது துஷ்டால ஹிம்சைப்படுத்துறது. சோ துஷ்டால ஹிம்சைப்படுத்துறதுக்காக இந்த ஆயுதங்களும் வச்சுட்டு இருக்க. ஆனா வஸ்துதா இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு பிரதீகம், ஒரு அர்த்தம் உண்டு. பகவான் கையில சங்கத்தை வச்சுட்டு இருக்காருன்னா அந்த சங்கமானது என்ன, ஞானத்தை குறிக்கிறது. அதே போல சக்கராயுதம் வச்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம், கிரியாசக்தியை கொடுக்கறது. சக்கரம் எப்படி வேகமா சுத்திட்டு இருக்கோ அதே போல நீங்க சேம்பேத்தனமா இல்லாம சுத்திட்டு இருக்கிறது. கதை வச்சிருக்க பிசிக்கல் பவரை சொல்றது, உனக்கு இது சக்தி வேணும் அப்படிங்கிறது. அப்படி அவர் கையில இருக்கக்கூடியதார ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு காரியத்துக்கு நமக்கு ஒண்ணு வரணுங்கிறதுக்கு பிரதீகமா இருக்கிற உங்களை பயமுடுத்துறதுக்காக இல்லை. அம்பாளை சொல்லும் பொழுது ராகஸ்வரூப பாசாத்யா குரோதகாரங்குஷோஜ்வலா அப்படின்னு நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் தன்னுடைய பாசமாகவும் நம்மளுடைய கோபத்தை அங்குசமாகவும் தான் தரித்ததாகவும் இப்படி யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு ஆசையும் கோபம் போகும்படி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு நல்லது வரணுங்கிறதுக்காக தான் அவளை தரிக்கிறேன். பகவானுடைய கையில இந்த ஆயுதங்கள்லாம் எதற்குன்னு கேட்கப்படாது. அந்த ஆயுதங்களை அப்படி நீங்க உபாசனம் பண்ணீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு பலமானது நமக்கு ஏற்படுறது. அப்படி பகவான் சர்வசஸ்திரபதம்பரா எல்லா விதமான ஆயுதங்களையும் அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு அத சரியாக பயன்படுத்தக்கூடியதான நிலை உள்ளவர். சில பேருக்கு எல்லாம் இருக்கும், ஆனா எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. அதை கரெக்டா அந்த சமயத்துல எப்படி பயன்படுத்தணும் அதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரன். ராமாவதாரத்துல அவன் சொல்லும் பொழுது அவருடைய அம்பு எங்கேயும் போகாதான், அது எதை கெய்ம் பண்ணாரோ அதை கொல்லாம திரும்பி வராது அப்படின்னு சொல்றது. அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு பேரை அடைஞ்சவர், ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை அடைஞ்சவர். அவருக்கு சர்வசஸ்திரபதாம்பரா அது வரைக்கும் பிரகிரஹ நிகிரஹ வியக்ரஹ நைகசுங்கோ கதாக்ரஜா. அவனுக்கு பிரகிரகம்னு பேர். பிரகிரகம்னா என்ன, பிரகர்ஷேன கிருண்ணாதி, எதை கொடுக்கிறோமோ அதை சந்தோஷமாக வாங்கிக் கொள்றவர். இந்த சந்தோஷமாக வாங்கிக் கொள்றதுங்கிறது ரொம்ப பேர்கிட்ட இல்ல, இன்னும் நிறைய கொடுத்துருந்தாமே, இதுக்கு இருக்கிற காசுக்கு வசதிக்கு இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாமே அப்படித்தான் நினைக்கிறாரே தவிர ஏதோ கொடுத்தாலே சந்தோஷமா வாங்கிப்போம் மனசு சந்தோஷமானது கிடையாது. ஆனா பகவான் என்ன பண்றாரா, உங்கள்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் தெரியும் அவருக்கு நீங்க கொடுத்ததுதான் வசதி இழக்கிறார். ஏதோ அவர்கிட்ட இல்லாத மாதிரியும் நீங்க கொடுத்ததுனாலதான் அவருக்கு சந்தோஷத்தை அடைஞ்ச மாதிரியும் அப்படி அவருடைய ஒரு ஸ்வபாவம். பக்தால் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அவர் பக்தாள்கிட்ட இருந்து வாங்கி கொள்றது விசேஷம் இல்ல, ஆனா அந்த பக்தால் எந்த எண்ணத்தோட கொடுத்துட்டு இருக்காளோ அந்த எண்ணம் தான் எனக்கு விஷயம். அதனால்தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தடகம் பக்தியுபரதம் அஸ்னாமி பிரயதாத்மனா அப்படிங்கிறத. நீங்க வெறும் இலையை கொடுத்தா போருமா, நல்ல மல்லி புஷ்பம் ரோஜா புஷ்பம் தலையில வச்சுங்க. ஆனா அவருக்கு கொடுக்கறது என்ன, தவனம் மருவம் பில்வம் துளசி அப்படி சந்தோஷப்பட்டார் அவர். பத்திரம் புஷ்பம் எந்த புஷ்பமானது, எருக்கம் புஷ்பம் தும்ப புஷ்பம் அதெல்லாம் உங்களுக்கு தும்ப புஷ்பம் இதெல்லாம் கட்டி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஆனா பரமேஸ்வரனுக்கு அவ்வளவு பிரியமா அதுல. ஏன் அவர் என்ன பண்றாரு, உலகத்தை படைச்சதான எல்லா பதார்த்தமும் அவருடைய தான். ஒவ்வொன்றையும் ஒரு விசேஷம் இருக்கு. இந்த புஷ்பங்கள்லாம் நம்ம பார்க்கணும், அந்த புஷ்பத்துல எத்தனையோ வியாதியை குறைக்க கூடியதான தன்மை இருக்கு. அப்புறம் பிளவர் தெரப்பின்னு வராதே, அதெல்லாம் எங்க வேத காலத்திலே இருக்கு. மல்லிகா மாலதி சம்பகா அசோகா பூக குஹளி இப்படிங்கிற எத்தனையோ புஷ்பங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு புஷ்பமும் அதை நம்ம தொட்டோமையான அதனுடைய வாசனை பார்த்தோமையான நமக்கு எத்தனையோ வியாதிகள் குறைகிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த புஷ்பங்கள் இருக்க பட்சத்துல அதை கொடுத்தாலே பூமா பகவான். பத்திரம் புஷ்பம் பழம் எந்த பழமா இருந்தாலும் பரவாயில்ல அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஓயம் வேற ஒண்ணும் இல்லை சார், வெறும் ஜலத்தை ஓடுறம் பிரதியாத்மனே கந்தம் கபயாமன போருமே. உங்க மனசுன்னா பார்த்துட்டு இருக்காரு அவர். ஏன்னா உலகத்துல படைச்சதான பொருள் எல்லாம் அவர் படைச்சது, அவரு பொருளே மறுபடியும் அவருக்கு கொடுத்தா அது என்ன விசேஷமான ஒரு சந்தோஷம் வருமா? ஆனா அவர் படைக்காதான நீங்க தயார் பண்ணியது உங்க மனசுல இருக்கப்படுகிறதான பக்தி. அந்த பக்தியை கொடுத்தா அவருக்கு ரொம்ப இஷ்டம். பக்தால் கொடுத்ததான எந்த பதார்த்தத்தையும் அவர் குறைச்சல் என்று நினைக்காமல் தான் முழுமையாக சுகிக்கிறார். ஆகையால் அவருக்கு பிரகிரகான்னு பக்தை
உபகிருதம் பத்திர புஷ்பாதிக்கம் பிரகிருண்ணாதி, அவைகளை நன்றாக எடுத்துக் கொள்கிறார், சந்தோஷமாக எடுத்துக் கொள்கிறார். இந்த சந்தோஷம் தான் நமக்கு வேண்டியது. தேவதைகளுடைய ஒரு சந்தோஷமானது உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். நாம நம்ம காரியத்தை பண்ணாமல் அவ நிச்சய கர்மா பண்ண, நைவேத்திய கர்மா பண்ணு எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்க? சொன்ன பேச்சு கேட்காத வாழ்க்கை லிஸ்ட்ல நாம ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். சொன்ன பேச்சு கேட்டாதான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அம்மா அப்பாவுக்கு பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்யான்னு சொல்றோமே, அவர் சொன்னதான ஸ்ருதி ஸ்மிருதியே மமைவாக்ஞே, ஸ்ருதிகள் சொன்னதான அவருடைய கட்டளை நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல. நமக்கு தான் மற்ற காரியங்கள் இருக்க. காலம்பரை எழுது நீங்க சூரியோதயம் ஸ்நானம் பண்ணி சந்தியாவதனம் பண்ணுதானே, அது சிவைக்கல. 7 மணி வரைக்கும் படுத்தினாதான் ஒரு ஆனந்தமா இருக்கு. ராத்திரி வேணா முடிச்சுக்கிறேன் தருந்துரும். காலம் எழுதுறது ரொம்ப கஷ்டப்படுறான், சின்ன குழந்தையில இருந்து வயதான பரியந்தம். கிராமாந்தரத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் அப்படின்னு அப்புறம் இருந்தது. இப்ப கிராமத்துல தூங்கிட்டே இருக்காளா, அவன் முழிச்சுட்டானே. அட்லீஸ்ட் எங்கேயாவது ஆவியது இருக்கு முழிச்சுக்கிறா, அங்கேயாவது இருக்கா தெரியல. 2-3 கிராமத்துக்கு போனேன், அங்கே இப்படிதான் இருக்கா விவகாரங்கள் முழுக்க. அந்த ஒரு டிசிப்ளின் அக்ரஹாரத்துல இருந்த எல்லோரும் அப்ப வேற ஒன்னும் சொல்ல மாட்டான். ஓஹோ அப்படியாம்பா, அதுக்கே வைக்கப்பட்டு நல்ல காரியத்துல ஈடுபட்டு இருந்தா அந்த காலம் வேற. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி மனுஷாளுக்கு எதை கொடுத்தாலும் அதை ஸ்வீகரிச்சுண்டு ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடியதான நிலை பகவான். அவருடைய சந்தோஷத்தினால மனசுக்கு நமக்கு இலாட்சேபமும் ஏற்படும். அவருக்கு பரகிரகான்னு பேரு. அதுக்கப்புறம் நிஜமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கணும். மனுஷியாளுக்கு எதுலயும் சாமர்த்தியம் இருக்கு. அவன் காசு சம்பாதிக்கிறத அவன் பண்ணக்கூடியதான விஷயங்கள் விசேஷமா இருக்கு. ஏதோ விதமா ஏதோ சொல்றோமே தவிர அவன் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஏதோ போறான், ஏதோ சம்பாதிச்சா சௌக்கியமா இருக்கான் சார், பண்ணிட்டு இருக்கான். எதோ தொழில் பண்ணிட்டு இருக்கான். எப்படியா பண்றேன் அதுல ஒண்ணும் தெரியாது. எப்படியோ ஆரம்பிச்சா ஏதோ பண்ணிட்டு இருக்கான், வாழ்க்கை அங்க போயிட்டு இருக்கு. அதையும் பொம்பாயில போய் நிலா பண்ணவும் தெரியும். சாதாரணமா போனான். இந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருக்கு. என்னடா 2 வீடு கட்டி விட்டேன் சார், 3 கார் வச்சு விட்டுருக்கேங்க. என்னைய மண்ணீர் ஒண்ணும் தெரியலையே. அது ஏதோ அந்த பிசினஸ் இந்த பிசினஸ்ங்கிறான். இங்கிருந்து அங்கே போய் போடுறது, அங்கிருந்து இங்க போடுறது, இல்ல கமிஷனுங்கிறான். ஒண்ணும் புரியாது. விவகாரம் என்ன, மனுஷாளுக்கு அந்த ஒரு திறமை இருக்கு. இதுல திறமை இருக்கு. சில பேர் புதுசான ஒரு பொருளை கண்டுபிடிச்ச திறமையை காட்டுறான். சில பேர் நல்ல ஒரு பொயட்ரி எழுதியோ அல்லது ப்ரோஸ் எழுதியோ அது விதமாக திறமையை காட்டிட்டு இருக்கான். மனுஷாளுக்கு எத்தனையோ விதமான திறமைகள் இருக்க, ஒத்துக்கொள்ள வேண்டியதா. ஆனா இத்தனை திறமைகள் இருந்தாலும் அவளா முடியாத ஒரு காரியம் இருக்கு. உலகத்தை ஜெயிக்கலாம், இதெல்லாம் விட்டு சூரிய மண்டலத்துக்கு போலாம், புதுசான மருந்து கண்டுபிடிக்கலாம், என்னென்ன பண்ணலாம். ஆனா ஒண்ணு, தன்னுடைய புலன்களை அடக்க முடியல. எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் தனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல ஓடிட்டு இருக்கானே தவிர தான் யார், தன்னுடைய சுரூபம் என்னன்னு பார்க்க தெரியல அவனுக்கு. எனக்கு இதனால என்ன வரும், இதான் அவனுடைய எண்ணம். காலம்பரை எழுந்துருமே, இது வேணும் அது வேணும்னு அலைஞ்சுட்டு இருக்கா. அது வந்ததுனால நிஜமா சுகம் இருக்கோ? சுகம் இல்ல. சுகம் வரும்னு வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். காசு வேணும்னு காசு பின்னால அவையா, காசு வந்த பிறகு நிஜமா அது சுகம் இல்ல. அது என்னடா ஆச்சுனார், அதனால ரொம்ப துன்பங்கள் வந்திருக்கு. முன்னால இருந்த துன்பங்கள் வேறு, இப்ப வேற துன்பங்கள். இப்படி இருந்த என்ன சார் பண்றது? அப்ப இவனால முடியாததான காரியம் என்ன, தன் புலனையும் தன் மனசையும் அடக்க முடியல. இது சாதாரண மனுஷியாளுக்கு அல்ல, ரிஷீஸ்வராலையும் முடியல. விஸ்வாமித்ர பராசர பிரபுதய வாதாம்பு பர்ணாசனா. விஸ்வாமித்தர், பராசரர் இப்படிப்பட்டதான மகர்ஷிகள்ல காத்த சாப்பிட்டு தபஸ் பண்ணினவா, ஜலத்தை சாப்பிட்டு வந்து தபஸ் பண்ணினா, வெறும் இலைகளை சாப்பிட்டு பண்ண தபஸ் பண்ணிருக்க. தேபி ஸ்ரீ முக பங்கஜம் சுலலிதம் திருஷ்டைவ மோகங்கதா. மேலக்கை பார்த்தார், விஸ்வாமித்திர தபஸ் அர்ப்பணாயிருக்கு. பராசர மகர்ஷி எங்கேயோ இருக்கக்கூடியதான மீன் வம்சத்துல பிறந்தவள் மத்ய கந்தி. அவள் பார்த்தார், அதுக்கு பிறகு என்னாச்சு, தபஸ் விட்டார். இப்படி விஸ்வாமித்திர பராசரர் போன்றதான மகர்ஷிகளுக்கே இப்படி இருக்குமேனால், சாதாரணமா பழையது சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டு பிரிட்ஜில் வச்சு 2 நாள் ஆனது சாப்பிட்ட மனுஷாளுக்கு சொல்லுங்க, சாப்பிட்டதெல்லாம் தமோ குணம் தான். இப்படி இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு போல நடக்க எப்படி வரும்? மகர்ஷிகளே கதையே இப்படி இருக்குமே. ஏன்னா சாதாரண மனுஷியால பத்தி என்ன சொல்லணும்? நான் மனசை நிறுத்தணும்னு முயற்சி பண்றேன். முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல தூக்கம் இல்ல, முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல என் மனசை அடக்கணும்னு முயற்சி பண்றேன்.
ஆனா என் மனசு என் சொன்ன பேச்ச கேட்காம யாரோ மனசு வெளியில தள்ளுறா போல இருக்கு சாருங்கிற அர்த்தமா இருக்கு. யார் தள்ளுறா உள்ள? கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா. யார் தள்ளுறா இந்த மனச? நான் ஒழிச்சுட்டு இருக்கேன், மனசை உள்ளேயே வச்சுக்கணும், வெளியில போகப்படாதுன்னு அட்டென்டிவா காத்துட்டு இருக்கேன். இருந்த போதும் மனசை என்ன தபாய்ச்சுட்டு வெளியில போறத, அப்ப யாரோ ஒருத்தர் தானே உள்ள இருந்து வெளியே தடுப்பணும். இது நமக்கு சாதாரணமா சொல்ல முடியாது. ஒரு கவலை வந்த பிறகு மனசை மறன்னு நீங்க சொல்லுங்க, மறந்துடு அப்படின்னு சொல்லுவா. மறந்துடுன்னு சொன்னாலும் சரியுங்கிறான். ஆனா அடுத்த க்ஷணம் அது எப்படி தாருங்கிறான். சுகத்தை அனுபவிக்கிற வரைக்கும் தெரியாது. ஒரு கவலை வந்த பொழுது அதை மறக்கணும், எதனால கவலை வந்ததோ அதை மறக்கணும்னு நீங்க நினைச்சா மனசு மறக்கிறது இல்லை. அப்ப எதை வேணாம்னு நினைக்கிறதோ அந்த இடத்துக்கு மனசு போயிட்டே இருக்கு. அந்த மனசு எப்படி போறது? யார் அனுப்புற அந்த மனசு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ர மனசோ மனோயித்வாச்சோ வாசம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷ சக்ஷுஹ அதிமுச்சதீரா பிரத்யாஸ்மால்லோகாதபுரதா பவந்தி. அப்பா, உன்னுடைய புலங்களுக்கும் மனசுக்கும் பின்னால ஏதோ ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் தான் இவைகளை வெளியேற்றுறது. ஒரு வெளியே கல்தா பிடிச்சி தள்ளுறாருல மனசை தள்ளுறது அப்படின்னு சொன்னாரா. ஆனா அதுல ஒரு செயலும் இல்லை சாருங்க. இத்தனையும் சொல்லிவிட்டு அது நிர்குண நிஷ்கிரியம். எப்படி சார்? அது பழைய வாசனையினால அந்த லைட் வந்தமே ஓடுறது வந்துடும். அப்ப அது சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த மாயை ஜனிக்கிறது வழி என்ன? புத்திக்கு அப்பாற்பட்டதாக எந்த ஒரு தத்துவம் இருக்கோ அவரை சரணாகத்தை அடையணும். எமேவ ஏஷ விருடத்தே தேன லப்யா தஸ்யேஷ ஆத்மா விவருடத்தே தனோஸ்வா. யார அவர் சூஸ் பண்றாரோ, அவர் நம்மளை சூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும். அவர்கிட்ட சரணாகதி என்ன பண்றது? இந்த பழம் புஷ்பம் கொடுத்து நமஸ்காரம் பண்றதா? இந்த நமஸ்காரம் பண்றதுதான் ரொம்ப வசதின்னு நினைக்கிறோம். நமஸ்காரம் சரீரத்தினால பண்றதே தவிர அகங்காரத்தினால படல. அகங்காரத்தை விடல. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் 100 நமஸ்காரம் பண்ணினேன் சார், நான் 100 நமஸ்காரம் பண்ணினேன், ஒரு அகங்காரம் உங்களுக்கு இருக்கோ இல்லையா? அனுமாருக்கு 40 பிரதர்ஷனம் பண்ணினேன்னா, நீங்க பிரதர்ஷனம் பண்ணணும்னு கேட்டாரோ அனுமார்? இதே பிரதர்ஷனம் பண்ணினேன்னா அவருக்கு ஏதாவது லாபம் வந்துடும். இவர் தான் நான் பண்ணினேன் அப்படின்னா இந்த நான்ங்கிறத விடல. பார்த்தீங்களா? அது சரணாகதிக்கு தத்துவம் என்ன? இந்த அகங்கிறது போகணும். அகங்கிறது போனோம்னா பிரம்மங்கிறது மிஞ்சி நிற்கும். நம்ம இந்த அகங்காரத்தை கட்டியா பிடிச்சுட்டுறோம். அதனால விவகாரம் என்னன்னா இது முடியல. இந்த விவகாரம் என்ன? இந்த புலன்களை அடக்கிறதுங்கிறதே ஒன்னால முடியல. ஆனால் புத்திக்கு சக்தியா இருக்கக்கூடியதான எந்த ஒரு தத்துவம் இருக்கோ அந்த தத்துவத்தை கையாண்டு அதனால இந்த புத்தி முதலிய பதார்த்தங்களையும் ஜெயிக்கணும். அப்படிப்பட்டதான புத்திக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம் என்ன சார்? சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா. அது எப்படி தெரியும்? அது எதனால முடியும்? அதான் பகவானால. அதனாலதான் சொல்ற பிரகிரஹ தாவத்தோ விஷயாரண்யே. புலன்கள்ல எங்கே ஓடுறதுன்னு விஷயங்கள் எனக்குரியதான காட்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த காடுன்னு சொன்னா என்ன ஒரு விசேஷம்னா, காட்டுக்குள்ள போயிட்ட பிறகு நம்ம வந்த ரூட்டு மறந்து போயிடும். எந்த பக்கம் போகணும்னு தெரியல. எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. காட்டு தீ பிடிச்சுன்னு வச்சுங்களேன், மிருகங்களுக்கே தெரியாதான். அங்கேயே வசித்து கொண்டிருக்கக்கூடியதான மிருகங்களுக்கு எந்த பக்கம் ஓடணும்னு தெரியாது. ஏன்னா எந்த பக்கம் போனா வெளியில வரலாம்னு தெரியல. அப்படி திக்பிராந்தி ஏற்பட்டு போயிருக்கு. அப்படி மனுஷாளுக்கு விஷயாரண்யம் ஏதோ ஒண்ணு பிடிக்கணும்னு போறோம். போன பிறகு அதனால வேற ப்ராப்ளம் வருது. அதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னு பார்த்தா இன்னொரு ப்ராப்ளம். இப்படித்தானே வாழ்க்கையில் எல்லாமே. ஒவ்வொரு பதார்த்தமும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு வரதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அது சொல்யூஷன் தெரியணும், சரியா ஆச்சுன்னு கிடையாது. எல்லாமே தான் ஒரு ப்ராப்ளம். என்ன பண்றது? அப்படி காலம்பரை எழுந்து ராத்திரி பதிதான் வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு தொந்தரவு வந்துட்டு இருக்கு. பாருங்க, பிரம்மச்சாரியா இருந்தா அவனுக்கு ஒரு கஷ்டம். சரின்னு கல்யாணம் பண்ணிட்டான். என்னடா ஆச்சு? என்ன சார் இப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னைக்கு பாரத் தேசத்துக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்தது அன்னைக்கே இண்டிபெண்டன்ஸ் போச்சுன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அன்னைக்கு தான் என் கல்யாண நாள், வெட்டிங் ஆனிவர்சரி. சரி, விவாகம் தான் சௌக்கியமா இருக்கலாமா? இல்ல, குழந்தை பிறக்கல. குழந்தை பிறகு என்னாச்சு? சீரியஸ் ப்ராப்ளம். என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணுன்னு நினைச்சா அதை சால்வ் பண்றதுக்குள்ள இன்னொரு ப்ராப்ளம் வந்துட்டு. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த பொருள் கிடைக்கலையோ அந்த பொருள் கிடைக்கலையேன்னு கவலைப்படும். கிடைச்ச பிறகு அது கிடைச்சதே தவிர இன்னொரு ப்ராப்ளம் வந்துருக்கு. இதுதான் விஷயாரண்யம்னு. காட்டு விஷயங்கிற காட்டுக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கோம். தாவத்தோ அதுல ஓடிட்டு இருக்கோம். தாவத்தோ விஷயாரண்யே
துர்தாந்திர இந்திரிய வாஜினஹா, இந்த புலன்கள் எனக்கூடியதான குதிரைகள் பத்தல, இது என்னன்னா அடக்க முடியல, சொல்றதை கேட்க மாட்டேங்குது, அது பார்த்துக்கு இது ஓடிட்டே இருக்குன்னு உங்களை பிடிச்சிருந்து தலையில ஓடிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு நீங்க அடக்க முடிகிறது உங்களால? கண்ணே இதை பார்க்காதேன்னு சொன்னா அந்த பக்கம் தான் பார்க்கறது, அதே இதை கேட்காதேன்னு ஒட்டு கேட்கறதுன்னு சொல்லிட்டு, அதோடு மட்டும் இல்ல நம்ம கேட்கப்படாதுன்னு நினைச்சா அது நம்ம காலில் வந்து விழறா போல இருக்கு எல்லாரும். பகவான் வேணும் என்ன சொல்றது, பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா, என்னுடைய காதுகள் எப்பொழுதும் நல்லதையே இனிமையான பொருளையே கேட்டுக்கொண்டிருக்கட்டும். ஆனா இனிமையான பொருளை கேட்கிறோமா? 2 பேரும் சண்டை பண்ணிருக்கான், 2 பேரும் யாரையோ கூப்பிட்டு இருக்கான், என்ன பண்றது பாருங்க. அப்படி ஒரு கோரமான ஒரு சுரூபம் தானே லோகத்துல இருக்கு. இப்படி புலன்கள் உங்கள்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஓடிட்டு இருக்கு சார். ஆவதோ விஷயாரண்யே துர்தாந்த இந்திரிய வாதினா தத் பிரசாதேன ரஷ்மினா இவ பத்னாதி, அதை தெளிவாக்கி அந்த கயத்தினால அதை கட்டி போடுறா போல கட்டி போடுற பகவானுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு இருந்தால் அப்புறம் என்ன பண்றது, நீங்களாக புலனை கட்டி போடணுங்கிற நிபந்தம் இல்லாமல் உங்க புலன்களே தானாக அடங்கும்படி பண்ணிவிட்டார், வேற எங்கேயும் போக விடாம பகவான் பண்ணிவிட்டார். ஆகையால் நமக்கு எந்த புலன்களை அடக்கக்கூடியதான சாமர்த்தியம் இல்லையோ அந்த சாமர்த்தியம் வரணையானால் நம்மளை விட 1000 மடங்கு வசதியா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை தியானம் பண்ணினோமையினால் நம்ம இந்திரியங்கள் அவருடைய அனுகிரகத்தினால கட்டப்படும். அவருடைய அனுகிரகத்தினால் ஆகணுமே தவிர நாம் அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்ல முடியாது. ஆகையால் துர்தாந்த இந்திரியவாஜினா தற்பிரசாதேன ரஷ்மினா இவ பத்னாதிவா இதிவா பிரகிரகவத் பிரகிரஹ, அப்படி பிரகிரகம் போல கட்டி போடுறா போல, அதனால இருக்க பிரகிரஹ பேர். ரஷ்மௌஜா இதி பாணினி வச்சனாது பிரகிரக சப்தஸ்ய சாதுத்வம். பிரகிரஹன்னு சொல்றேல, பிரகிருணாதீதி பிரகிரஹா அப்படின்னு எப்படி பிரகிருன்னு வரணும், அது பாணினி ரஷ்மௌச்சான சூத்திரத்தை அப்படி இருக்க. இப்படி பிரகிரஹ. 2வது நிகிரஹ, எல்லாத்தையும் தானே அடிக்கப்பட. பகவானை தியானம் பண்ணினோமையானால் உங்களுடைய புலன்களையும் எல்லா பதார்த்தங்களையும் தானே அடைக்கப்பட. அரக்கர்கள் எப்படி எல்லாம் இருந்தா இன்னைக்குதான் துஷான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேராசைங்கிறது இன்னைக்கு மட்டும் வரல. இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சுக்கணும், எனக்கு வேணும் எனக்கு வேணும், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடரா அலைவான் சாரே என்ன பண்ண போறான்னு இன்னைக்கு கேட்கறது. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ரொம்ப குறைச்சல். ஹிரண்யாக்ஷன் ஒருத்தர் தான், 7-14 பூனங்களையும் சுருட்டி தான் எடுத்துன்னு போயிட்டான். அவனுக்கு பாருங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசுல என்ன எல்லாத்தையும். ஹிரண்யகசிபுன்னு அவனுடைய தம்பி, தங்கம் மெத்த திண்டு எல்லாமே தங்கத்துல வச்சுட்டானா. படுக்கையில இருந்து வச்சு தங்க கட்ட தங்க படுக்கை என்ன பண்ண போறாள். அத்தனையும் வீட்டுல தூணெல்லாம் தங்கமா இருக்கணும்னா என்ன பண்ண போறான். கடையில என்னாச்சு, நரசிம்ம சுவாமிகிட்ட பிராணம் போயிடுச்சு. அதனால இந்த பேராசைங்கிற ஏதோ இப்பத்தான் இருக்குங்கிற அபிப்பிராயம் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட வாழ்ல பகவான் என்ன பண்ற, நிகிரகம் பண்ற. மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ண. சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கணும். அபியுஷ்ணா தகுதால் அண்ணா, அன்னம் நமக்கு கிடைக்கணும் லாஸ்ட் டே வரைக்கும். நீங்க சாப்பிட்டுனே இருக்கணும், சாப்பிட்ட ஜரிக்கணும். 2 பெரிய வரம். அன்னம் கிடைக்கணும், அன்னபூர்ணேஸ்வரி அனுகிரகத்துல அன்னம் கிடைக்கணும். அந்த அன்னத்தை சாப்பிட்டு நம்ம ஜரித்து கொண்டு சௌக்கியமா இருக்கக்கூடியதான கெப்பாசிட்டி மனுஷனுக்கு வேணும். அதாவது அன்னவானோ பவதி, அன்னவான் பவதி. அன்னம் நிறைய இருக்கணும். இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இப்படி எல்லாம் கட்டுப்படுத்தினா நாக்கு கேட்கறது மனசு கேட்கறது கொடுக்கலன்னு கவலைப்பட்டு அப்படி இருக்கக்கூடாது. எப்படி அன்னவானோ பவதி, அன்னத்தை நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டது பிறகு அடுத்த நாள் சாப்பிடுறது படிக்கணுமோ இல்லையா, ஜீரணமாகணும். சோ அன்னமும் சாப்பிடணும், அது ஜீரணமும் ஆகணும். அது முக்கியமாக மனுஷனுக்கு வேண்டிய பதார்த்தம். அபியுஷ்ணா சகிருதாதன்னா, அன்னைக்கு அப்பொழுது பண்ணினதான ஒரு அன்னம் அது மறுபடியும் மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி என்னமோ பண்றா பாத்து, அது சரியா இல்ல. அப்ப அது இப்பொழுதே தயார் பண்ணி அது சூடு குறையறதுக்குள்ள சாப்பிடணும். அதுல கொஞ்சம் நெய் இருக்கணும் மனுஷனுக்கு. ஏன்னா ஆயுர்வைகிரதம், இந்த நெய்யாவது அவனுடைய ஆயுச விருத்தி பண்றதா.
சோ அந்த நெய்யோட சேர்த்து கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி 2 டன் நெய் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா அதான் எவ்வளவு நெய்னா இது ஒரு முட்டை 2 முட்டை அவ்வளவு. அபியுஷ்ணா சகரதாதன்னா அவ்வளவுதான் நீங்க ஆசைப்படலாம். அச்சித்ராச்சைவ வாசதா வஸ்திரமானது எப்படி இருக்கணும்? கிழிஞ்சு தைச்சு கட்டக்கூடாது. தைச்ச வஸ்திரத்தை கட்டப்படாது. பகவான் கோகுலத்துல மதுரா நகரம் போற வரைக்கும் தைச்ச வஸ்திரம் எதுவும் கட்டவே இல்லை. மதுரா நகரம் போறப்ப என்ன பண்றாரு? போன பேரு அங்க நடுவில் ஒரு வண்ணம் வந்துட்டு இருக்காரு. ஒரு அடி அடிச்சது போட்டார். ஏன்னா டவுன்ல இருந்தா இப்படிதான், டவுன்ல இருந்தா தைச்ச வஸ்திரம் தான் கட்டணும். சில பேர் ஸ்திரீகளுக்கு புடவை பாருங்க அங்க எண்டல்ல தைச்சு விட்டு கட்டுறதுக்கு முன்னாலேயே தைச்சு போடணுங்கிறான். என்னமோ விவகாரம் அது போடப்படும். அப்ப என்ன தைச்ச வஸ்திரத்தை கட்டினா மனசுல தையல் விழும். அந்த பழைய நாள்ல ஒரு சம்பிரதாயம். அபியுஷ்ணா சகிருதாரன்னாத் அச்சித்ராச்சைவ வாசதா அபர பிரேஷ்ய பாவாச்சா இன்னொருத்தருக்கு கை கட்டி நிற்கக்கூடியதான நிலை இருக்கப்படாது. யாரிடத்துல கை கட்டி நிற்கிறா? குரு இடத்துல, பகவான் இடத்துல. வேற யாருக்கும் கை கட்டி இருக்கக்கூடியதான நிலை வரப்படாது. இதை விட யாராவது அதிகமாக வாழ்க்கையில ஆசைப்பட்டானே ஆனால் அசத்யதா அவ்வளவுதான் தர்மராஷ்டிரம் சொல்லும். இப்படி இருக்குன்னா நம்ம ஆசை எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஆசை இருக்கு. ஆனா லோகத்துல எவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கா. ஒரு ராவணனோ கும்பகர்ணனோ அவள்லாம் அல்லது மகிஷனோ எந்தெந்த ராஜாக்கள் இருக்காளோ அவளதான் எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டு அவளுடைய பொருள்லாம் முடிய வந்துட்டான் விவகாரம். ராவணன் அவருடைய அண்ணன் குபேரன் என்ன பண்ணினார்? குபேரன் ரொம்ப பரமேஸ்வரனை தியானம் பண்ணி புஷ்ப விமானம் தயார் பண்ணார். வாங்கிட்டார். போனா 2 அடி அடிச்சா வாங்கிட்டு வந்தார். இனிமேல் என்ன பண்ணுவார்? ஒண்ணும் பண்ண முடியல விவகாரம். என்ன எது நமக்கு தேவையில்லையோ அது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்க பார்த்தா இப்படிப்பட்டவாழ நிகிரகம் பண்றார். போதும் உனக்கு. எதுக்காக நிகிரகம் பண்ணிட்டு இருக்க? அப்பாத வைராக்கியம் வருமாங்கிறதுக்காகத்தான். பகவானுக்கு எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏதோ அவர் பண்ணிட்டு இருக்காரு சார், அது அவருடைய காரியம் எல்லாம் சொல்லப்படாது. எப்படி பண்ணிட்டு இருக்கார்? நமக்கு ஏதோ விதமாக நமக்கு அப்படியாவது அடுத்த ஜனாலியாவது வைராக்கியம் வரட்டும். வைராக்கியம் இவன் ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கார். பிரகிரஹோ நிகிரஹ ஸ்வவசேன சர்வம் நிகிரண்ணாதி தன்னுடைய வசமாக எல்லாத்தையும் தான் அடக்கி வச்சுட்டு இருக்கார். அதுதான். அதுக்கப்புறம் வியக்ரஹா. நம்ம வியக்ரஹான்னு சொன்னா அட்டென்டிவ்னு ஒரு அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் வியக்ரமா இருக்காது இந்த காரியத்துல அப்படின்னு ஒரு அர்த்தம் லோகத்துல இருக்கு. ஆனா வியக்ரஹாங்கிறதுல பதார்த்தம் என்ன? வி அக்ரஹ வியக்ரஹ. அக்ரம்னு என்ன அர்த்தம்? அடுத்தது கடைசின்னு அர்த்தம். அல்ல முன்னால இருக்கிறது. எப்படி சொல்றோம்? இந்த மனுஷனுக்கு கடைசி நிலை என்ன? மரணம். எந்த பொருளா இருந்தாலும் அதுக்கு 6 பாவ விகாரங்கள் இருக்குன்னு சொல்றது சாஸ்திரம். எப்படி? முதல்ல பறக்கிறது, பிறந்த பிறகு இருக்கு, ஜாயத்தே அஸ்தி, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கா, வளர்ந்து இருக்கு, வர்த்ததே, அதுக்கப்புறம் என்ன? விபரிணமத்தே, மாறி போறது, அதுக்கப்புறம் அபக்ஷீயதே, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போறது, கடைசியில வினஷ்யதி, அவ்வளவு. கடைசி அவ்வளவுதான். பிறந்த பொருள் எல்லாம் கடைசிக்கு போயிடணும், வேற வழி இல்லை. ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே அபக்ஷியத்தே வினசியதி, இதான் ஆர்டர் எல்லா பொருட்களும். எது இருந்தாலும் சரி. அப்படி இருக்கக்கூடிய காலத்தை இவருக்கு மட்டும் என்னன்னா இந்த கடைசி பாவவிகாரம் இல்லையா, விநாசம்ங்கிற பாவவிகாரம் இல்ல. வி அக்ரஹா விகதா அக்ரஹா, கடைசியா இருக்கக்கூடியதான மரணம் எனக்கூடியதான அழிவு எனக்கூடியதான பாவவிகாரம் இவருக்கு இல்லாததால் அவருடைய எக்ரம் ஆயிட்டார். அவருக்கு அழிவில்லை, எல்லாவற்றையும் அழிக்கதே அவர். சகல பதார்த்தத்தையும் அழிக்கிறவர் அவர். எப்படி? பிரளய காலத்துல எல்லாரும் தன்னாசம் பண்ணிவிடும். இந்த பிரளயம்ங்கிறதும் நம்மளை ஹிம்சப்படுத்தணுங்கிறதுக்காக பிரளயம் பண்ணல, மறுபடியும் நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ், புதுசான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அன்னைக்காவது முழுக்க ஒரு விழா இந்த பழைய சந்தர்ப்பங்களை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து, புலன்களை கொடுத்து, அதை அனுபவிக்கிறதுக்காக விஷயங்களை கொடுத்து, அறிந்து கொள்றதுக்காக சாஸ்திரத்தை கொடுத்து, அதை சொல்லக்கூடியதான குருவை கொடுத்து, உங்களுக்கு காதை கொடுத்து, இத்தனை பண்ணினாலும் நம்ம சினிமா பாட்டை கேட்கிறோமே தவிர வேதாந்தம் கேட்க மாட்டேங்கிறோம். என்ன பண்றது பாருங்க. மனுஷனுடைய சுவாவம், அவனுடைய விவகாரம், பழைய பழைய சம்ஸ்காரம் அப்படித்தான் இருக்கு. வேதாந்தம்னு புரிய மாட்டேங்கிறது இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே ஷோயே இல்லை. அதுக்குள்ள எல்லா இடத்துலயும் ஒரு அட்ராக்ஷன்ஸ் வருது. ஹெல்த் போயிட்டு இருக்காங்க.
ஆகையால் இவனால பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார் பகவான், இதை விட்டு மறுபடியும் இதெல்லாம் விட்டு மறுபடியும் குரோதித்த யுகத்தை தயார் பண்றார். அந்த குரோயுகத்திலேயாவது நிறைய குட் கம்பெனி இருக்கு, அதனால நல்ல வழிக்கு வருவாளோ, சத்துக்களுடைய சங்கத்தை அடைவானோ அப்படின்னு பாக்குறேன். குருதயுகத்துல தியானம் பண்ணிடுதா, திரேதாயுகத்துல கர்மாக்கள்லாம் உபாசனைகள்லாம் பண்ணிட்டுதா, துவாபர யுகத்துல யஜ்ஞ ஆகாத கர்மாக்கள்லாம் பண்ணிட்டுதா, கலியுகத்துல எல்லாத்தையும் விட்டா. கையில சங்கீர்த்திய கேசவம், கலவு சங்கீர்த்திய கேசவம், பகவான் நாம சொன்னா போதும். நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி, இதோடு நாம பாராயணம் பண்ணினாலே ஒரு சுலபம். இது திரேதாயுகம் துவாபரயுகங்கள கர்மாக்களையும் தீவிரமான உபாசனைகளும் 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார் சார். இப்படி எல்லாம் கதை கேட்கறோம் இல்லையா? அவ்வளவு தூரம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பண்ணினாலே போரும் உங்களுக்கு. ஆனா அதை கொஞ்சம் கூட பண்றது இல்லை. ஏன் சார் பண்றது இல்ல தெரியல. மனுஷனுக்கு சம்ஸ்காரங்கள் அவ்வளவு சேர்ந்து, அதனால என்ன பண்றேன், இந்த சம்ஸ்காரத்தை எல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ்ல போட்டுடுறேன். பிரளய காலத்துல எல்லாம் அப்படியே அமுங்கி கிடக்குது. மறுபடியும் புது சந்தர்ப்பங்கள் கொடுத்ததுமே என்னாச்சு, புது சந்தர்ப்பங்கள்ல புதுசா நல்ல சத்துக்களுடைய சங்கம் வரலாமோ இல்லையோ, மகான்களுடைய சங்கம் வரலாமோ இல்லையோ, அதனால இவன் தன்னை மாத்திக்கலாமோ இல்லையோ. அதனால எல்லா பிரயமும் எதற்காக, உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கு. அதனால உலகங்கள்ல மற்ற பதார்த்தங்களுக்கு நாசம் உண்டு, அவருக்கு நாசம் கிடையாது. ஆகையால அவருக்கு வியக்ரஹான்னு பேரு. விகரம் அக்ரம் அந்தஹ விநாசஹ அஸ்யா இது வியக்ரஹா. இப்படி என்ன பண்ணிருக்கோம், வி அக்ரஹா, வீண விகரம், விநாசம், அவருக்கு இல்லாதவர், அதனால நாசம் இல்லாதவர் இல்ல. அவர் வியக்ரமா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னா அட்டென்டிவா இருந்துட்டு இருக்கார். எப்பொழுதும் இதை பண்ணணும் எனக்கூடியதான ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கார். எதை பண்ணணும்னு ஒரு ஆசையில இருக்கார். மனுஷனும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காலமழை இதை பண்ணணும், அதை பண்ண, காலமழை இங்கே ஓடணும் அங்கே ஓடணும் அப்படின்னு ஒரு சின்சியரா இருந்துட்டு இருக்கோமோ இல்லையா? அதே போல பகவானும் இருந்துட்டு இருக்காருன்னா அப்ப நம்ம மாதிரி தானே பகவான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவர் எது இருக்கிறதுன்னா பக்தாலை எப்படி உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காரு. உங்க வாழ்க்கையில காலம் நீங்க எங்கேயும் அங்கேயும் போறேன், என்னைக்காவது ஒரு சத்சங்கம் கிடைக்காதா? இருக்கு. சத்சங்கம் நமக்கு இல்லாம இல்ல, நாம உபயோகப்படுத்தல. நல்லவரோட பேசணும்னா நமக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா காமன் சப்ஜெக்ட் இல்லையே. அதான் பகவானுக்கு பேசுறாரு, வேதாந்திர பேசுறாரு, நம்ம ஒன்றும் புரியல, ஓடி வந்துடும். அந்த பேப்பர்ல போட்ட நியூஸை பத்தி படிக்கட்டும், மணிக்கணக்கா பேசுறாரு. மறுபடியும் ஒரு பேப்பர்ல படிச்சது போறாதுன்னு இன்னொரு பேப்பர்ல படிக்கிறான். யாரோ 219 ரன் அடிச்சானா, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சா போறாதா? அது வேற இன்னொன்னு போறாதா? தமிழ் பேப்பர்ல திரும்பி அதே தான் அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி போறான். அவன் புதுசா போட போறான். அவன் இங்க இந்த நியூஸ் ஒரு சொல்றதுதான் வருது. இது ரெண்டும் போறாதும் எக்கனாமிக்ஸ்ல போட்டிருக்காங்க சார். இந்த மனுஷன் ஏன் இப்படி அலையிறான்? விஷயம் ஒரு தடவை வந்தாச்சு, தெரிஞ்சுட்டாச்சு, அது கிடையாது. ஏன் இவனுடைய மனசு அதையே நாடுறது? அப்படிப்பட்டதான இந்த மனச என்னைக்காவது ஒரு நல்ல வழிக்கு வரப்படாதோ அப்படிங்கிறதுக்காக என்னைக்காவது சத்தோட சேர்ந்தானையால சரி பண்ணி விடுவேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான். ஜகதி ரட்சணே ஜாகரூகா, உலகத்தை காப்பாற்றணும் என்பதற்காக அட்டென்டிவா இருக்கார். அவர் எப்பொழுதும் சர்வதா சர்வகாலம் ஆனந்தமா இருந்திருக்கார். ஒரு ஏழை பாவம், அவர் அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு போற, அப்படியே ஒவ்வொரு பிராகாரமா சப்த பிராகார மத்தியே 7 பிராகாரங்களை ஒவ்வொன்னா அதை தாண்டி நடந்து ரங்கநாதனை சேவிக்கணும். அதான் ரங்கநாதன் ஆனந்தமா காலம் நீட்டு படுத்திருக்கார். ஒரு கவலை இருக்கா போல தெரியல அவருக்கு. அதோட பக்கத்துல லட்சுமி தேவி தாயார், அவர் அவருக்கு என்ன நடந்து விடாருன்னு அவர் கால் வலி புரியலையே, என்னையே படுத்துதான் இருக்க. அம்பாள் அவர் காலை பிடிக்கிறாளாம். இவர் பார்த்தார், இவருக்கு அழுக வந்து கேட்டனர். கிம் நிசங்கம் சேஷே சேஷசேனர், ஒரு கவலையும் இல்லாம ஆதிசேஷனுடைய கல்பத்துல தூங்கிட்டு இருக்கிறே, உங்க வாழ்க்கையில ஒரு கட்டமும் இல்லையோ அப்படின்னு அவர் அதை கேட்கறா போல. தனமா நகரா கன்யா கிண்ணஜாதே குலே தவா, பொண்ணு காத்துல பிறக்கலையோன்னு. பொண்ணு பிறந்தண்ணில இருந்து கஷ்டம் தான் அவர். ஏன்னா இவருக்கு 7 பொண்ணு. என்னடா அந்த பொண்ணு, பையன் பிறந்தாலும் கஷ்டம் தான், அந்த பொண்ணு பிறந்தா 2-3 கஷ்டம் அடிஷனலா இருக்கு. என்ன சுவாமினர், அவளை பத்திரமா காப்பாறணும், கரெக்டா வீட்டுக்கு வராள போறாளா எல்லாம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போச்சுன்னு கேட்கல,
பையனை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் இஷ்டம் சார், அவன் வாழ்க்கை அப்படிங்கிற. பொண்ணை கல்யாணம் பண்ணவர் மாத்த நன்னா பாத்துக்கிறாரோ, பார்க்காம எங்கே போவார்னு. அந்தந்த வீட்டுல அப்படித்தானே இருக்கு. யாரு டிசைட் பண்ணிட்டு இருக்கா வீட்டுல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அவ்வளவுதான். ஒருத்தர் சொல்றார், ஆல் மேஜர் டெசிஷன்ஸ் நான் எடுத்துப்பேன், மைனர் டெசிஷன்ஸ் ஆத்துக்காரி எடுத்துப்பா அப்படின்னா. ஓஹோ, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எது மேஜர் எது மைனர்னு அது அந்த மாதிரி தான் தீர்மானம் பண்ணுவாங்க. ரொம்ப என்ன இருக்கு, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருந்துட்டு. ஆனா என்ன பண்றக்கா, நம்ம பொண்ணுன்னா கல்யாணம் ஆகும், அவங்க சௌக்கியமா இருக்கணுமே, ஆனந்தமா இருக்கணுமே, இந்த கவலை ஒண்ணு ஜாஸ்தி. உனக்கு இல்லையாரு கேட்டாரா அப்படின்னு ரங்கராஜனுடைய சரித்திரம் ஏன் சொல்ல வந்து என்ன. அப்படி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறவர், அவர் கண் விட்டு தூங்கல சுவாமி. நீங்க என்னைக்காவது நல்ல வழியில வருவிழா, உங்களுக்கு நல்ல வழிக்கு அழைத்து போவோமான்னு காத்துட்டு இருக்கிறார். அதான் பக்தானாம் அபீஷ்ட பிரதானேஷு வியக்ரஹா இதுவா. பக்தாளுக்கு வேண்டிய விருப்பங்களை கொடுப்பதற்கும் அவருக்கு நல்ல வழியை கொடுப்பதற்கும் எப்படி முடியும் என்பதற்காக எப்பொழுதுமே அட்டென்டிவா இருக்கார். இது போல பாருங்க, நம்மள கவனிச்சு இவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது நிச்சயமா சௌக்கியத்தை கொடுத்தோம். ஏதோ நம்ம இருந்துட்டு இருக்கோம், இவளுக்கு பொழுது சேமம் நடக்கணும், சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணம் தான் மனுஷியாளுக்கு சேமத்தை கொடுக்கும். அந்த எண்ணம் அவ நடத்துல இருக்கு. அதனால நம்ம அவருக்கு நமஸ்காரம் பண்ணினோம் ஐயான நிச்சயமா நமக்கு அந்த நல்லதொரு விஷயங்கள் ஏற்படும். அதனால அவருக்கு வியக்ரஹா. அதுக்கு பிறகு நைக சுருங்கஹா, ஒரு கொம்பு இல்லாதவர். சுருங்கம்னா கொம்பு, நைக்க சுருங்கஹா ஒரு கொம்புன்னு நினைக்காதீங்க. இது என்ன ஒரு கொம்புன்னு நினைக்காது, இது என்ன பேரு அங்க பேருன்னு என்ன சரி இப்படி சொல்லிருக்க, அப்படி இல்ல. அவருக்கு பல கொம்பு இருக்கான், அதை விட வம்பா இருக்கு. சாதாரணமாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன அவன் கொம்பனோ அப்படிம்பா, கொம்பு இருக்கும், கொம்பு முளைச்சிருக்கா அப்படிம்பா. கொம்பு முளைச்சிருக்குன்னு என்ன அர்த்தம்னா எல்லாரோட வசதிங்கிற அபிப்பிராயத்துல கொம்பு முளைச்சிருக்கான்னு சொன்னா சாதாரண ஒரு விஷயம் தானே, இவனுக்கு ஒண்ணு விசேஷமா ஏன் சொல்றேன் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சொல்றாரு. ஆனா பகவான் இடத்துல என்னன்னா நிஜமாகவே ஒரு விசேஷம் இருக்கு. எப்படி சத்வாரி சுங்காத்ரயோ அஸ்ய பாதாத்வே தேத்ரே சப்தஹஸ்தாசோ அஸ்ய த்ரிதா பத்தோ ஷபோரோ ரவீதி மகோதேவோ மத்யாங் ஆவிவேஷ அப்படின்னு வேதம் சொல்றது. சத்வாரி ஸ்ருங்கா, இவருக்கு என்னென்ன ஸ்ருங்கா அப்படின்னு சொல்லணும். ஸ்ருங்கா ஸ்ருங்க சப்தம் நம்ம தெளிக்கும். சத்வாரி ஸ்ருங்காணின்னு வந்து இருக்கணும். அது வேதமோ இல்லையா, அது பாட்டுக்கு இதெல்லாம் ஒன்றும் பார்க்காது. நம்ம போட்டாதான் எழுதினா தப்பு, வேதம் எழுதினா காலத்துல போட்டுக்கணும். சத்வாரி சுருங்கா, 4 கொம்பு இருக்கு. ஒரு உருவத்தை பாருங்க. சத்வாரி சுருங்கா த்ரயோ அஸ்ய பாதா, 3 காலம். பகவானுக்கு என்ன 4 கொம்பு 3 பாதம். த்வே சீர்ஷே 2 தலை. சப்தஹஸ்தா சோ அஸ்ய 7 கைகளா. ஏதும் ஈக்குவல் இருக்கா, ஒரு பக்கம் 4 ஒரு பக்கம் 3 எப்படி இருக்கும் பாருங்க. பகவானுக்கு 3 காலு 7 கை 2 தலை. அப்புறம் திரிதா பத்தா 3 இடத்துல கட்டப்பட்டிருக்கா. ரிஷபோரோ ரவீதி, ரிஷபம் எல்லாத்த விட வசத்தியா இருக்கிறவா. ரோ ரவீதி வக்க கத்திட்டு இருக்காரா. மகாதேவா இப்படிப்பட்டதான உயர்ந்த தேவன். மர்த்தியாங்கா விவேஷா பூமியில வந்து இருக்கார். ஒன்றும் புரியல. அவர் வியாக்கரண ரூபமா படைச்சிருக்கார் உலகத்துல. முதல்ல என்ன அர்த்தம், இந்த மந்திரத்துக்கு அக்னி வடிவமா அர்த்தம் பண்ணியிருக்க. அக்னி பகவானுக்கு 2 தலை, ஒவ்வொரு தலையிலையும் 2 கொம்பு, 4 கொம்பு. அவர் 3 பாதங்களோட இருக்கார். ஆடு அவருடைய வாரம், 2 தலை. சப்தஹஸ்தாசோ அஸ்யா, அவருடைய 7 கைகள். இப்படி அக்னி பகவானுடைய போட்டோ பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இது அக்னி பகவான சொல்றதுன்னு வேதத்துல ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கார் சாயடாச்சாரியர். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றார், இல்ல இது வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்றது இல்ல. வியாக்கரண சாஸ்திரம் என்ன சொல்றது, பிராதிபதிக்கம், ஆது, உபசர்க்கம், அவ்யயம், இப்படி 4 கிளாஸஸ் ஆஃப் வேர்ட்ஸ். சோ வர்டா இருக்கலாம், அல்லது நவுனா இருக்கலாம், ப்ரோனவுனா இருக்கலாம், அல்லது இண்டிகேட்டபிளா இருக்கலாம். இவ்வளவு இந்த 4 தான் வியாக்கரணத்துல ஒழுக்க. சோ சத்வாரி சுருங்கா த்ரயோ அஸ்ய பாதா, 3 பாதங்கள், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர். இல்லைன்னா சிங்குலர், டூயல், ப்ளூரல். சம்ஸ்கிருதத்துல மட்டும் அப்படி ஆயிடுதா. ஒண்ணு நவுனா இருக்கலாம்,
ஒண்ணு தாத்துவா இருக்கலாம், வர்பா இருக்கலாம். அந்த ரெண்டு வச்சுட்டு ஜெய சேரிஷே சப்தஹஸ்தா சோஹத்யா 7 கைகள். எப்படி பிரதம விபக்தி, துதியா விபக்தின்னு ஒவ்வொரு விபக்தியா 7 விபக்திகள். ஸ்ரிதா பத்தா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதுல ஸ்ரிதா பத்தா ருஷபோரோ ரவீதி இந்த வியாக்கரணம் ஏற்படுகிறதான ஓங்காரமானது இப்படி உலகத்தை எல்லாம் பரவி இருக்கு. மகாதேவோ மத்யாங்கா விவேச இந்த மகாதேவனா இருக்கிறவர் பூவில வந்திருக்கார் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் பண்ணியிருக்கார். அதோட இல்ல, இது மீமாம்சாபரமாக வேற அர்த்தம் பண்ணிட்டு இருக்க. சத்வாரி சுருங்காத்ரயோ அஸ்ய பாதா 3 பாதங்கள் என்ன? புலோகம், ஸ்வர்கலோகம், அந்தரிக்ஷலோகம். அப்படி அதே போல கர்மாக்கள் என்ன? நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, பிராயச்சித கர்மா. அப்படி 3 விதமான கர்மாக்கள். 4 கொம்பு இருக்கு, தர்ம அர்த்த காம மோட்சம். இப்படி இந்த 3 விதமான கர்மாக்களை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டீங்களேயானால் உங்களுக்கு தர்மார்த்த காம மோட்சங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி 2 தலைகள். என்னது? வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறது, வேதாந்த வாசிக்கிறது. ஒன்னு கர்ம மார்க்கம், இன்னொன்னு ஞான மார்க்கம். அதே போல 7 சம்ஸ்தைகள். கல்யாணமான பிறகு ஜோதிஷ்டோமம், புத்தியம், அப்தோரியாகம், இப்படி வரிசையாக 7 சம்ஸ்தைகளை பண்ணணும். அப்படி பண்ண ஸ்ரிதா பத்தா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் 3 காலத்திலையும் இங்கே அங்கேயும் சுத்திருக்கார். புருஷபோரோ ரவீதி இதை சொல்றதுக்காகத்தான் வேதம் வந்து இருக்கு. மனோதேவா இங்க வேதம் எனக்குரியதார் மகாதேவர். மர்த்தியாங்கா விவேசா இப்படி ஒரு மந்திரத்துக்கு. இது வேதத்துல இருக்கிற மந்திரம். வேதத்துல இருக்கிற மந்திரம் என்னன்னா அதை 4-5 அர்த்தம் போடுவான் ஒவ்வொரு மந்திரத்துக்கும். 10,786 மந்திரம் ருக்வேதத்துல. அது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இப்படி அர்த்தங்களை எப்படி பார்க்கணும், அதை வாசிச்சு அது எப்படி வருது. அது வேத பாஷ்யங்கள் அவ்வளவு கஷ்டம். விவகாரம் இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் இப்படி ஒரு கொம்பா இருக்கவருக்கு பல கொம்பு இருக்கு. தத்வாரி சுருங்கா அப்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பதற்காக இருக்காருங்கிறதுக்கா நைக சுருங்கா. அதுக்கு பிறகு கதாக்ரஜா. இந்த கதாக்ரஜாங்கிற ஒரு நாம நம்ம பார்க்கணும். கதாகிரதாங்கிறது முன்னால ஒரு நீ சேர்த்துக்கணும். நிகதாகிரதான்னு இருக்கணும். ஏன்னா நிகதம்னு வேதம். அந்த வேதத்துல மந்திரங்கள்ல முதல்ல பிறந்தவர். அதனால பகவானுக்கு எந்த பேரு? நிகதாகிரதா. வேதங்கள்ல அவருடைய மூச்சு அத்தியமஹதோ பூதஸ்வனிஸ்வரிதமேதோ எதிர்வேதா அப்படின்னு பகவான் மூச்சுக்காத்தா வெளியில விட்டான். சகல பிரபஞ்சங்களும் வேதங்களும் மறைகளும் எல்லாமும் சம்ஸ்கிருத வேதம் தமிழ்ல இருக்கக்கூடியதான இந்த வேதங்கள் 18 திருமறைகள் தான் சொல்ற பாத்துல அவைகள்லாம் அவர் இடத்துல வந்துட்டான். அவர் அந்தந்த ரூபமா இருந்து கொண்டு வந்தார். அதே போல எல்லா பாஷையிலையும் இந்த பாஷைங்கிறது பகவான் தெரிஞ்சதான பாஷை. அல்லது அது என்ன? பக்தி பாஷை தான். இது வசதி, அது தாழ்த்தின்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துலயும் விசேஷம் இருக்கு. அந்த வேதம் எதை சொல்லிட்டு இருக்குமோ அந்த அர்த்தத்தை தான் மற்ற பதார்த்தங்களையும் இதுல விரோதம் பண்ணி சண்டை போட்டுக்கிறது பிரயோஜனம் இல்லை. ஏன்? தத்துவம் ஒண்ணுதானே. இந்த வேதங்களை எல்லாம் என்ன பண்ணினாரா, தான் வெளிவிட்டார். வெளிவிட்டதுனால அதுக்கு முன்னால இருந்ததான் அதை வெளிவிட முடியும். அவர் பின்னால் வந்தாருன்னா எப்படி அதை வெளிவிட முடியும்? வேதங்களுக்கு முன்னால இருந்தவர். அதாவது கதாகிரஜா. கதாகிரஜாங்கிறத பாக்கிறதுக்கு முன்னால நிகதாகிரஜான்னு இருக்கணும். நீ விட்டு போயிடுது. அதாவது நிகதாகிரத நிகதேன மந்திரேன அக்ரே ஜாயதே. இவளுக்கு முன்னால இருக்கிறதுனால நிகதாகிரஜா இது நிசப்த லோகம் கிருத்வா லோகம் கிருத்வா கதாகிரஜா. இது ஒண்ணு இல்ல. இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். கதன்னு ஒருத்தர் இருக்க. அவர் வசுதேவருக்கு இன்னொரு குழந்தை. யார? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முன்னால இன்னொரு குழந்தை இருந்த. தேவகி இல்லாம இன்னொரு ஆட்டக்காரிட்ட அவருக்கு முன்னால ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு கதன்னு பேர். சோ அந்த கதனுக்கு முன்னால இவருக்கு பின்னால கதன் பிறந்தார். ஆகையால் இவருக்கு என்ன பேரு? கதாகிரஜா. கதோ நாம ஸ்ரீ வாசுதேவா தவரஜா தஸ்மாத் அக்ரேஜாயதே இது கதாகிரஜா. இது இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற பூர்த்தேஷ்டேவ பகவான் பரேஷ ஆராதிதோ எதி கதாகிரஜ எத்யபாணிம் கிருண்ணந்து மேன தமகோடசுதாதயோன்யே அப்படின்னு ருக்மணி தேவி ஒரு சந்தேசத்தை அனுப்பினா பகவானுக்கு கிருஷ்ண பரமாத்மா. இது போல என்ன தமகோஷனுக்கும் அவளுக்கும் சிசுபாலனுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய மனசு உங்களது சேர்ந்து போயிடுத்து.
எப்படி ஸ்ருதா குணான் பவ சுந்தர சுண்மதாந்தே, உங்களுடைய குணகணங்களை கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒன்றும் பிடிக்கல, நான் உங்களுக்கு தாசி ஆயிட்டேன், மனசுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆகையால் நீங்களே என்ன கேட்டுக்கணும். நீ உன் மனசை நீ கொடுத்துட்ட அப்புறம் என்ன எடுத்துக்கணும்னு என்ன கம்பல் பண்றீங்கன்னு கேக்குறீரோ அது இல்ல. பூர்த்தேஷ நியம விரத தேவ விப்ர குர்வர்த்தராதி விரலம் பகவான் பரேஜா. உங்களை அடையணுங்கிறதுக்காக நான் எத்தனை பூர்த்தங்கள் பண்ணினேன், இஷ்டங்களை பண்ணினேன், யஜ்ஞயாகாதிகளை பண்ண வச்சிருக்கேன், பார்க்க கட்ட, கோவில் கட்ட, கோவிலுக்கு அது பண்ணு இது பண்ணு, இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன். நியம விரத அநேக விரதங்கள் பண்ணியிருக்கேன், நியமங்களை பண்ணிட்டு இருக்கேன். அதனால தேவ விப்ர குர்வர்த்தனாதிபி, தேவதைகளுக்கும் பிராமணர்களுக்கும் குருவுக்கும் அர்ச்சனாதிபி இவ்வளவு நான் பண்ணிருக்கேன். பகவான் பரேஷா நான் பண்ணிருப்பேனே. ஆனால் ஆராதிதோ எது கதாகிரஜா, கதனுக்கு அண்ணனாகவே. கதன்னு சொன்னா பலராமனுக்கு ஒரு பேர் உண்டு, ஆனா அந்த இடத்துக்கு கூடாது. கதன்னு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வேற இன்னொரு தம்பி இருந்தார், அதனால கதாகிரஜ எஸ்ய பாணிம் கிருண்ணந்துமே தமகோஷது தாசயோன்யே அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்லயும் இந்த கதாகிரஜாங்கிற பேர் வருது. இப்போ கதாகிரஜான்னு ஏற தப்பா இருக்கா போல இருக்க, பலராமனுடைய தம்பி கதக்கு அனுகனந்தானோ இல்லையோ அப்படின்னு நினைக்கப்படாது. கதன்னு வேறு. ஆகையால் கதாகிரஜாங்கிறது நிகதாகிரஜான்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கேன், அல்லது கதன்கிறவருடைய அண்ணான்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். இப்படி ரெண்டு அர்த்தங்கள். தேஜோ விருடோ ஜிதிதர சர்வசஸ்தபுதாம்பர பிரக்ரஹோ நிகிரஹோ வியக்ரோ நிகசுங்கோ கதக்ரஜா அப்படின்னு அவருடைய நாமக்களை பார்த்தோம். அடுத்தது சதுர்மூர்த்தி சதுர்பாஹோ சதுர்யூஹ சதுர்கதி சதுராத்மா சதுர்பாவ சதுர்வேத விவேகபா அப்படின்னு அடுத்த நாமக்கள்.